வணக்கம் எனதருமை போட்டித் தேர்வு அலுவலர்களே, அனைவரும் சிரத்தை மேற்கொண்டு படித்து வருவீர்கள் என்று ஐயா நம்புகிறேன். எல்லோருமே இன்று ஒரு தகவல் பகுதியை மிகுந்த ஆர்வமா விரும்புறீங்க. நிறைய பேர் பின்தொடர்ந்து வரீங்க அப்படின்னு தெரியுது. ஏன்னா நிறைய பேர் கமெண்ட்ல பதில் சொல்லிட்டே வரீங்க. மிக மகிழ்ச்சியா இருக்கு இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு வந்தா. ஏன்னா தமிழோட ஆர்வமும் தமிழனுடைய மேன்மையும் இன்னும் உங்களுக்கு கூடி இருக்கிறது அப்படின்னு நினைக்கும் போது சொந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. நானும் புலங்காகிதம் எழுதுகின்றேன். பாருங்கள், கடந்த பதிவுல உங்களுக்கு என்ன சொன்னேன், இன்னைக்கு என்ன சொல்ல போறேன் என்று ஒரு தகவல் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா கடந்த பதிவிலே உங்களுக்கு கேள்வி எழுப்பியிருந்தேன். பல்கலைக்கழகமா நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம் என்று பாரதிதாசன் எழுதியிருக்கார். அப்போ பல்கலைக்கழகம், கலைக்கழகம் என்று சொன்னால் என்ன பொருள்? ஒற்று மிகாமல் எழுதினால் அதுக்கு என்ன பொருள்? கலைகின்ற கழகம் என்று பொருள். கழகம் கலைந்து விட்டது என்று அர்த்தம். கலைந்த கழகம், கலைகின்ற கழகம், கலைக்கும் கழகம் அது அந்த பொருள் அல்ல. நாம் கலையை கற்பிக்கின்ற கழகம் பல்கலைக்கழகம் என்பது. அப்ப கலையை கற்பிக்கின்ற கழகம் என்பதை ஒற்று மிகுத்தே எழுதல் வேண்டும். பல்கலைக்கழகம் என எழுதுவதே சரியானது. ஏன் என்று சொன்னால் அங்கு கலையை இரண்டாம் வேற்றுமை விரி, கற்பிக்கின்ற பயன் தரும் சொல், இரண்டாம் வேற்றுமை உருவும் பயனும் தொக்கி நிற்கின்ற தொகை. அதனால உடன் தொக்க தொகை என்பதனாலே அங்கு ஒற்று மிகுத்து எழுத வேண்டும். கலையை கற்பிக்கின்ற கழகம் கலைக்கழகம், கலைக்கும் கழகம் கலைக்கழகம். நீங்கள் எல்லாம் கற்றது கலைக்கழகத்திலா கலைக்கழகத்திலா? பல்கலைக்கழகத்தில். அப்ப நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம் என எழுதுவதே சரியானது. சரிங்களா? மிக்க நன்றி கண்மணிகளே. அடுத்த வினா ஐயா என்ன எழுப்ப போறாரு அப்படின்னு எல்லோரும் ஆவலா காத்துட்டு இருக்கீங்க. நாம் ஒற்று மிகுவதை மட்டுமே தொடர்ச்சியாக பேசி வருகிறோம். ஏன்னா இந்த ஒரு பதிவில இன்று ஒரு தகவல தொடர்ச்சியா இதை நம்ம கொடுத்துட்டு வந்துருமோ அப்படின்றதால இதை நம்ம கொடுக்குறோம். இப்போ இழிபொருள் என்று ஒரு சொல் உண்டு, இழிபொருள் என்று ஒரு சொல் உண்டு. இழிவு பொருளா இழிவு பொருளா? பொருள் வேறுபாடும் சொல்லுங்க நம்ம இருக்கா. ஏன்னா தொடர்ச்சியா நம்ம பேசிட்டே வர்றதால ஒற்று மிகுத்து எழுதி கொண்டு வருவதனால ஒற்றுப்பிழையை மட்டும் அறிந்து கொண்டு வருவதால இது போன்ற சொற்களையும் நம்ம தெரிந்து கொள்வோமே. இழிவு பொருள், இழிவு பொருள், ரெண்டு வார்த்தை இருக்கிறது. கேள்விப்பட்டீங்க எல்லாரும் வந்தா? இதுக்கு பதில் சொல்றீங்களா? எல்லாரும் கமெண்ட்ல சொல்லுங்க பார்க்கலாம். ஐயா அடுத்த பதில் உங்களுக்கு விளக்கம் சொல்றேன். இழிவு பொருள் என்றால் என்ன, இழிவு பொருள் என்றால் என்ன பார்க்கலாம்.